அஜித் சார் என்ன சொல்லியிருக்காரு? என்ன சொல்லியிருக்காரு? முதல்ல உன்னப்பாரு, அப்புறம் வேலையை பாரு, அப்புறம் குடும்பத்தை பாரு, அதுக்கப்புறம் டைம் இருந்தால் என் படத்தை வந்து பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரோட ஃபேனாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து அவர் சொல்கிறத கேட்கணும்ல. அதுபடி காலையில் நேரமாக எந்திரிச்சு எப்போதும் போல வேலைக்கு போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து குடும்பத்தை ஒரு எட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக வந்தாச்சு. உள்ள போகிறோம், சும்மா தெறிக்க விடுறோம். ஏற்கனவே விஜய் சித்தனை சொல்லிட்டாரு, இருந்தாலும் நம்ம சொல்லணும்ல, அதான உண்மை. இப்போ நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? எதுக்கு வந்திருக்கோம்? எதுக்கு வந்திருக்கோம்? தரிசனத்துக்கு. காலையில் ஸ்பெஷல் ஷோ போட்டிருந்தாங்களே 9 மணிக்கு. அதுக்கப்புறம் நிறைய ஷோ பார்த்துட்டு ரிவ்யூ பார்த்தோம் ஆஃபீஸில் இருக்கும்போதே. ஒரு சிலர்லாம் தூங்கிட்டேன்னு ஒருத்தர் சொல்லியிருந்தான் நம்மால். அப்புறம் நிறைய ரிவ்யூ நான் பார்க்கல, ஏன்னா அவனுக்கு பிடிச்ச மாதிரி தான் ரிவ்யூ சொல்லுவான் எப்போதுமே. சத்தியமாக சொல்கிறேன், அதுக்குள்ளே வெளிச்சத்துக்கு இல்லை போயிட்டு ஒர்த்தான படம். ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், என்னடா எதுக்கு இதெல்லாம் பண்ணுறானுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். டெஃபினட்டாக சொல்கிறேன், படம் ஒர்த்து. ஸ்க்ரீன் பிளேன்னு ஒன்று இருக்குது. சும்மா அதாவது ஒரு நார்மலாக ஒரு ஸ்டோரியை வந்துட்டு ஸ்க்ரீன் பிளே மொக்க ஆயிடுச்சுன்னா அந்த படம் பார்க்கவே முடியாது. அவ்வளோவா அந்த படம் வந்துட்டு ஒர்த்தாக இருக்காது. ஸ்க்ரீன் பிளே தான் இருக்குது, செம்மையாக இருக்குது படம். பிஜிஎம் வேறு லெவல் பண்ணியிருக்காங்க படத்தில். கண்டிப்பாக பார்க்கணும். ஃபேமிலியோடு போய் பாருங்கள், கண்டிப்பாக ஒய்ஃபோடு போய் பாருங்கள்.